அந்தி கிறிஸ்துவை வரவேற்கும் சாத்தான் சபை பற்றி சில உண்மைகள். இப்போது உலகமெங்கும் இந்த சாத்தான் சபைகள் பெருகி வருகிறது. இதை நிறுவியவன் பிசாசு. நிறுவ பயன்படுத்திய பாத்திரம் ஆண்டான் சாண்டர் லாவே. நிறுவப்பட்ட இடம் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரம். சாத்தான் சபையில் உறுப்பினராக முதலில் அழைப்பு விடுக்கப்படும். இசைந்தால் விண்ணப்பம் கொடுத்து பூர்த்தி செய்ய சொல்வார்கள். பிறகு அதற்கான வகுப்புகளில் பயிற்சி எடுக்க வேண்டும். பிறகு விசுவாசத்தை அறிக்கை செய்து இரத்தத்தினால் கையெழுத்து இட்டு உறுதி செய்ய வேண்டும். பிறகு உறுப்பினர் அடையாள அட்டை தரப்படும். இந்த சபையில் அங்கத்தினராக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இந்த ஞானஸ்தான ஆராதனையில் மிருகங்கள் பலி செலுத்தப்படும். சில நேரங்களில் மனிதர்களும் பலியிடப்படுவார்கள், குறிப்பாக குழந்தைகள். அரசாங்கத்தின் தடைகளையும் மீறி இந்த காரியங்கள் இரகசியமாய் நடத்தப்படும். பலி செலுத்திய பிறகு புதிய நாமம் தரிக்கப்பட்டு புதிய பெயர் உடலின் மறைவான இடத்தில் குறியிடப்படும். சபை ஆராதனையில் சிலுவை தலைகீழாக வைக்கப்பட்டிருக்கும். கருப்பு மெழுகுவர்த்திகள் மற்றும் சாம்பிராணி எரிய வைக்கப்படும். மனித சிறுநீர் புனித நீராக அல்லது பரிசுத்த நீராக பயன்படுத்தப்படும். சிறு குழந்தைகளை பலியிட்டு தோலை உரித்து மந்திர வார்த்தைகளை அதில் எழுதி ஆராதனைகள் நடத்துகிறார்கள். சிறப்பாக கருப்பு ஆராதனை ஒன்று நடத்துவார்கள். அதில் சாட்டனஸ் என்ற திரைப்படம் திரையிடப்படும். சாத்தான் சபை போதகர் சபையாரை பார்த்து, உங்கள் இச்சைகள் நிறைவேறட்டும், விருப்பம் போல் வாழுங்கள், சாத்தான் வாழ்க என்பது போன்ற மோசமான வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பான். விசேஷ கூட்டங்கள் அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியில் நடைபெறும். இவ்வித கூட்டங்களில் ஒரு பெண்ணை ஆபாசப்படுத்தி நாய் அல்லது பூனையை பலி கொடுப்பார்கள். கூட்ட முடிவில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆபாச நடனமாடி குடித்து வெறித்து குதூகலிப்பார்கள். இந்த சபையினர் ஊழியர்களின் குடும்பங்களில் பிரிவினை உண்டாகவும், கிறிஸ்தவ குடும்பங்களில் இச்சை, பணம், பெருமை, பதவி உயர்வு போன்றவைகளால் கரைப்படவும், வியாதி மற்றும் விபத்துகளினால் மரித்து போகவும் உபவாசம் இருந்து யாகங்கள் நடத்தி சாத்தானிடம் வேண்டுதல் செய்கின்றனர். வெளிநாடுகளில் பிரபலமான இந்த சாத்தான் சபைகள் தற்போது நம் தேசத்திலும் பெருக ஆரம்பித்திருக்கின்றன. தமிழ்நாட்டிலும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி போன்ற முக்கியமான நகரங்களிலும் இவ்வித சபைகள் முளைக்க ஆரம்பித்து விட்டதாக தகவல்கள் பரவி வருகிறது. வருடத்திற்கு 100 சபைகள் ஆரம்பிக்க திட்டமிடுகின்றன. இவர்கள் ஆராதிக்கும் இடத்தை நம்மால் துல்லியமாக கணிக்க முடியாது. அவ்வப்போது இடங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இது போன்ற சபைகளால் சீரழியும் இளைஞர்கள் கூட்டமோ மிகுதி. இது போன்ற இரகசிய கூடுகைகள் இன்று தைரியமாய் வெளியே வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. பிரியமானவர்களே, மக்களை வஞ்சிக்கும் இந்த சபைகள், இவைகள் நமது தேசத்தில் பெருகாதபடி திறப்பிலே